Okay, very good morning. In this module number 9, we are going to see the design of doubly reinforced beam. Right, so far we have discussed design of singly reinforced, either it is simply supported or cantilever. Cantilever இருந்தாலும் simply supported இருந்தாலும் singly reinforced beam க்கு design பார்த்தா இப்போ doubly reinforced beam க்கு இந்த module 9 லையும் module 10 லையும் பார்ப்போம். Right, so first problem பார்த்துக்கோ. Design a doubly reinforced rectangular beam simply supported at 8 ends to carry a service live load of 25 kN per meter and superimposed dead load of 16 kN per meter over a clear span of 7 meter. The width and overall depth of the beam for architectural reasons are kept as width வந்து எவ்வளவு breadth வந்து கொடுத்துட்டாங்கப்பா 360, overall depth capital D வந்து 600. என்ன grade யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னு பாரு, M25. ஸ்டீல் வந்து 415, width of the support 360. ரைட்டா, ஸோ கிவன் மட்டும் நான் எழுதிக்கிறேன். breadth வந்து எவ்வளோ கொடுத்துருந்தாங்க, here it is 360 mm, capital D 600 mm, live load பாரு 25 kN per meter. live loadனா நம்ம தான் வேரி ஆகிட்டே இருக்கும்ல. சூப்பர் இம்போஸ் டெட் லோட்னா அங்கே இருக்கிற ஃபர்னிச்சர்ஸு அதர் லோட்ஸ்லாம் வந்து டெட் லோடு. கிளியர் ஸ்பேனு எஃப்சிகே வந்து 25 பிகாஸ் M25ங்கிறதுனால. அடுத்தது F5 415, width of the support. ரைட், ஸ்டெப் 1 என்னது, சைஸ் ஆஃப் த பீம். நான் டபிள்யூ இருந்தாலும் அந்த 6 ப்ரொசீஜர் தான் தம்பி. ஸோ சைஸ் ஆஃப் த பீம் சின்ஸ் வந்து இங்கே கொடுத்ததுனால நம்ம என்ன பண்ணலாம், அந்த அசம்ஷனை யூஸ் பண்ணலாம். அசம்ஷன் என்னது, சிம்பிளி சப்போர்ட்டட்னா L/10 to L/15. ரைட்டா, இங்கே வந்து கொடுத்துட்டாங்க. ரைட், அதனால் அதை அப்படி எழுதிக்கிட்டோம். பிரெத் வந்து 360, கேபிட்டல் டி. நம்மளுக்கு லோடு கால்குலேஷனில் எஃபெக்டிவ் டெப்த்து தான் வேணும். அப்போ எஃபெக்டிவ் டெப்த்துக்கு என்ன பண்ணணும், ஓவரால் டெப்த்து மைனஸ் கவர் மைனஸ் டயா/2. கவர் எவ்வளோ தான் எப்போயுமே 25 mm ஃபார் பீமு. ரைட், நான் இங்கே என்ன ராடு யூஸ் பண்ண போகிறேன், 20 mm. அப்போ எனக்கு ஸ்மால் டி கண்டுபிடிச்சிட்டேன். ரைட், ஸ்டெப் 1 என்னது, எப்போயுமே சைஸ் ஆஃப் த பீம். ஸ்டெப் 2 என்னதுப்பா, லோட் கால்குலேஷன். ஸோ டோட்டல் லோட் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருக்கேன். ஏன்னா இங்கே ரெண்டாக கொடுத்துருக்காங்கல்ல, லைவ் லோட் ப்ளஸ் டெட் லோடு. ஸோ லைவ் லோட் 25, டெட் லோடு எவ்வளவு ப்ளஸ் 16 சேர்த்துக்கோ 41. அப்போ ஃபேக்டர் லோடு என்ன கிடைக்கும், இன்ட்டு 1.5 மல்டிப்ளை பண்ண மறந்துடாத. இந்த கேன்டிலீவர் பீமில் இந்த 1.5 நம்ம எங்கே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணோம், பெண்டிங் மூமெண்ட்டில். தப்பு கிடையாது. ரைட்டா, நம்ம இங்கே சிம்பிளி சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் லோட்லேயே நீ மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஆனால் இந்த 1.5 ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டியை மறந்துடக்கூடாது, சின்ஸ் வி ஆர் யூஸிங் லிமிட் ஸ்டேட் மெத்தட். ரைட், அப்போ ஃபேக்டர் லோடு டிசைன் லோடு எவ்வளவு, 1.5 into W, உனக்கு 61.5 kN per meter. வாட்ஸ் அவர் தேர்ட் ஸ்டெப், எஃபெக்டிவ் லென்த்து. எஃபெக்டிவ் லென்த் ஃபார்முலா என்னது, clear center to center of support. ஸோ உன்னோட clear span எவ்வளோன்னு பாரு, 7000. ரைட், 7 மீட்டருங்களால 7000. சப்போர்ட் எவ்வளோன்னு பாரு, 360. ஸோ 360/2 ப்ளஸ் 360/2, அப்போ 7360 mm. இன்னொரு கண்டிஷன் என்னது, கிளியர் ஸ்பேன் ப்ளஸ் எஃபெக்டிவ் டெப்த். கிளியர் ஸ்பேன் 7000, எஃபெக்டிவ் டெப்த் எவ்வளோப்பா, 565, 7565. இந்த ரெண்டு வேல்யூவில் எது கம்மியாக இருக்கோ அதுதான் எடுக்கணும். எது கம்மியாக இருக்குது, 7360. அப்போ மீட்டரில் மாத்திரப்ப 7.36 மீட்டர். ரைட், ஸ்டெப் 4 என்னது, பெண்டிங் மூமெண்ட். ரைட், பெண்டிங் மூமெண்ட் ஃபார்முலா என்னது, WeL²/8. ஸோ டபிள்யூக்கு பதிலாக ஏற்கனவே டிசைன் லோடு கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன்ல, 61.5, 7.36²/8 போட்டேன்னா என்ன கிடச்சிருச்சு, உனக்கு உன்னோட டிசைன் பெண்டிங் மூமெண்ட் கிடச்சிருச்சு. ரைட், இப்போ வந்து சின்ஸ் வந்து இங்கே மட்டும் லைட் வேரியேஷன் உனக்கு வரும். ரைட், ஸோ இங்கே பெண்டிங் மூமெண்ட் இவ்வளவு, சின்ஸ் இட் இஸ் டபுளி அப்படிங்கிறதுனால லிமிட்டிங் மூமெண்ட்டு எவ்வளோன்னு பார்த்துக்கோ. MU லிமிட் ஃபார்முலா, பேலன்ஸ்டு செக்ஷன்னா இதானே MU லிமிட்டு. ஸோ இந்த MU லிமிட் தான் நீ இப்போ கண்டுபிடிக்கணும். இங்கே வந்து பெண்டிங் மூமெண்ட்டில் அடிஷ்னலாக இந்த ஃபார்முலா மட்டும் எழுதிக்கோ அப்படியே. 0.36, பேஜ் நம்பர் எதில் இருக்கும், 54ல் இருக்கும்ப்பா. 0.36, எஃப்சிகே என்னது 25, பிரெத்து தெரியும், டெப்த்து தெரியும். XU max/D வந்து 415க்கு எவ்வளவு, 0.48. இதை யூஸ் பண்ணி 396.37 கிடச்சிருக்கு நம்மளுக்கு. ரைட், இன்ட்டு 10⁶ நியூட்டன் m. நம்மளுக்கான பெண்டிங் மூமெண்ட் எவ்வளோன்னு பாரு, 416. ஸோ கொடுத்துருக்குற சைஸுக்கு எவ்வளவு தான் தாங்கும், MU லிமிட்டுங்கிறது 396 தான். பட் நம்ம லோடுக்கு எவ்வளோ வந்திருக்குன்னு பாரு, பெண்டிங் மூமெண்ட்டு 416. அப்போ எவ்வளோ அதிகமாக இருக்குங்கிறத கண்டுபிடிச்சி வச்சுக்கோ. ரைட், எக்ஸஸ் மூமெண்ட் என்னென்னா, எக்ஸஸ் மூமெண்ட் என்னது, MU2 ஃபார்முலா ஞாபகம் இருக்கா. இது வந்து நம்ம மவுண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸில் மாடியூல் 5ல் நீ பார்த்துருக்கேன். ஸோ MU2ங்கிறது MU மைனஸ் MU லிமிட்டு. ஸோ MUங்கிறது நீ உன்னோட பெண்டிங் மூமெண்ட்டு, MU லிமிட்டுங்கிறது எவ்வளோ தாங்குங்கிறது. அப்போ எக்ஸஸ் மூமெண்ட் எவ்வளோப்பா, 20.06. ரைட்டா, ஸோ இப்போ நேராக ஸ்டெப் 5 வந்து இது வரைக்கும் என்ன பண்ணியிருப்பேன்னா, எஃபெக்டிவ் டெப்த்துன்னு செக் பண்ணியிருப்பேன். இங்கே தேவையில்லை டபிள்யூக்கு, நேராக நீ என்ன கண்டுபிடிச்சிடலாம், ஏரியா ஆஃப் ஸ்டீல். ஆனால் ஏரியா ஆஃப் ஸ்டீலே இது வரைக்கும் சிங்கிளி ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்னா பாட்டம் சைடு இல்லை டென்ஷன் சைடு மட்டும்தான் நம்ம ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் யூஸ் பண்ணுவோம். அப்போ ஒரே ஒரு ஏரியா ஆஃப் ஸ்டீல் தான் இருக்கும். டபிள்யூனாலே என்ன தான் டெஃபினிஷனு, ஏரியா ஆஃப் ஸ்டீல் வில் பி ப்ரொவைடட் போத் இன்
tension as well as in compression. அப்போ நீ என்ன ரெண்டு ஏரியா ஆஃப் ஸ்டீல் கண்டுபிடிக்கணுமா? ஏரியா ஆஃப் ஸ்டீல் இன் டென்ஷன் ஜோன், ஏரியா ஆஃப் ஸ்டீல் இன் கம்ப்ரெஷன் ஜோன். ஸோ ஏரியா ஆஃப் ஸ்டீல் இன் டென்ஷன் ஜோனே ஃபார்முலா என்னது? AST1 + AST2. இதெல்லாமே நீ வந்து ஆல்ரெடி மாடியூல் 5ல் பார்த்தது தான். பிகாஸ் உன்னோட மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்முலாவில் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ வேர் AST1ங்கிறது என்னென்னா ஏரியா ஆஃப் ஸ்டீல் ரெக்யர்ட் டு ரெசிஸ்ட் MU லிமிட்டு. இதை வச்சு நீ AST1 கண்டுபிடிக்கணும். AST2 எதை வச்சு கண்டுபிடிக்கணும்? MU2 வச்சு கண்டுபிடிக்கணும். ரைட்? இந்த அடுத்து MU லிமிட்டில் போடுறேன். MU லிமிட் எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. 396.37. அந்த ஃபார்முலாவில் MU லிமிட்டு ஈக்குவல் டு இந்த ஃபார்முலா எது தான் உன்னோட அண்டர் ரீஇன்ஃபோர்ஸ்டு. ஸோ இந்த இதுக்கு MU லிமிட் பதிலாக MU லிமிட் வந்து நீ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். 0.87415. இங்கே AST1 டபுளிங்கிறதுனால சஃபிக்ஸ் போட மறந்துடாத. AST1 இது எல்லாமே அப்படியே நான் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஏற்கனவே போன சம்மில் சொன்னதில்ல 0.87415 565 மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதியிருக்கேன் AST1. அடுத்து இதை டிவைட் பண்ணிவிட்டு இந்த டேர்ம் வச்சு எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணு, இந்த மாதிரி கிடைக்கும். அப்போது நான் என்ன பண்ணிட்டேன்னு பாரு, இதை இந்த சைடு கொண்டு போயிட்டேன், மைனஸ் இந்த சைடு இதை அப்படியே வச்சுருக்கேன். இப்போ உன்னோட கால்குலேட்டர் எடு, ஈக்குவேஷன் மோடுக்கு போ. ரைட்? அதில் வந்து ஈக்குவேஷன் வந்து டிகிரி கொடு. ஸோ டிகிரி வந்து ரெண்டு கொடுத்துட்டு அப்படின்னா ஏக்கு வந்து கேட்கும், பி கேட்கும், சி கேட்கும். உன்னோட AST1 கண்டுபிடிச்சிடலாம். ரைட்? AST2க்கு ஃபார்முலா என்னது? FSC ASC by 0.87FY. இது எல்லாமே பேஜ் நம்பர் 56ல் இருக்குது. ரைட்டா? அப்போ ASTக்கு பதிலாக AST1 + AST2. அப்போ உனக்கு இதுக்கு நம்மளுக்கு என்ன வேணும்னா ASC கண்டுபிடிச்சிருக்கணும். ரைட்? அப்போ ASC கண்டுபிடிச்சா தான் உன்னால் பண்ண முடியும். அப்போ MU2க்கு அந்த பேஜ் நம்பர் 55ல் டாப்பில் இந்த ஃபார்முலா கொடுத்துருப்பாங்கப்பா. MU2 = FSC ASC D - D dash. அப்போ ASC தானே கண்டுபிடிக்க போகிறோம். MU2 / FSC × D - D dash. ரைட்? இந்த FSC எப்படி தம்பி கண்டுபிடிக்கிறது? Do you remember? பேஜ் நம்பர் என்னது? 68ல் ஒரு டேபிள் இருக்கும், D'/Dன்னு இருக்கும். அதை பாரு. D'/D எனக்கு வந்து எவ்வளோ வந்திருக்கு? 0.0548. அப்போது நான் இந்த ரெண்டு வேல்யூக்கு பார்க்கணும். 0.05க்கும் 0.06க்கும் பார்க்கணும். அங்கே உன்னோட டேபிளில் பாரு 0.1. இந்த 0.05ங்கிறது எதுக்குள்ளே வரும்னு பாரு. 0.05லேருந்து 0.1க்குள்ளே வரும். ஸோ இந்த வேல்யூவை இன்டர்போலேஷன் ஏற்கனவே பார்த்துருக்கோமா இன்டர்போலேஷனு. ஸோ இந்த ரெண்டு வேல்யூவும் நீ பார்க்கணும். ரைட்? இப்போ இந்த இருக்கா ஃபஸ்ட்டு இந்த அதாவது 0.1க்கு எவ்வளவு? 360. 0.05க்கு என்னது? 360.9. 0.1க்கு எவ்வளோ வந்திருக்கு? 351. அப்போ குறைஞ்சிருக்கு இல்லையா? அப்போ 360.9 மைனஸ் அந்த ரெண்டோட டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கிறேன். ரைட்? இந்த ரெண்டு வேல்யூவை மைனஸ் பண்ணிக்கிறேன். அந்த மைனஸ் மேலே எழுதிக்கிட்டேன். அதுக்கப்புறம் உன்னோட வேல்யூ என்ன இருக்கு பாரு, 0.1 - 0.05. ரைட்? அதுக்கப்புறம் இன்ட்டு நம்மளுக்கு எதுக்கு வேணும்? 0.0548 மைனஸ் என்னது வரும்? உனக்கு என்ன வேல்யூ வந்திருக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு இதுக்கு 0.05 தானே கண்டுபிடிச்சிருக்கோம். அதை ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்க எழுதிட்டு அப்படின்னா யூ வில் கெட் 354. ரைட்? இந்த வேல்யூ கிடச்சிரும். ரைட்? FSC கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இந்த FSC இதில் சப்ஸ்டியூட் பண்ணணுன்னா ASC கண்டுபிடிச்சிடலாம். AST கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து என்ன பண்ண முடியும்? AST2ல் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா AST2 கிடைக்கும். அப்போ டோட்டல் AST. அப்போது ஏற்கனவே 1 வந்து MU லிமிட் வச்சு கண்டுபிடிச்சிருக்கேன். AST2 இதை வச்சு கண்டுபிடிப்பேன். MU2 வச்சு கண்டுபிடிக்கணும். பட் MU2க்கு உனக்கு AST ஃபார்முலா என்ன கொடுத்துருக்காங்க கோட் புக்கில்? FSC ASC தான். அப்போ ஃபஸ்ட்டு FSC கண்டுபிடிச்சிட்டு AST2 கண்டுபிடிக்கிறோம். ரைட்? இப்போ எனக்கு டோட்டல் AST 2526. நம்ம எவ்வளோ பார் அசியூம் பண்ணணும் ஞாபகம் இருக்கா? 20 mm டயா பாரு. அப்போ அதில் போய் பார்த்துட்டு நீ என்ன பண்ணுற? நம்பர் ஆஃப் பார்ஸ் கேபிட்டல் AST by ஸ்மால் AST. ரைட்? அப்போ 8.04 வருது. ஸோ 9 நம்பர்ஸ் வந்து என்ன பண்ணுறேன் நான்? டென்ஷன் ஜோனு. AST தானப்பா டென்ஷன் ஜோனு. ரைட்டா? அப்போது நம்பர் ஆஃப் பார்ஸ் வந்து இப்போ வந்து திருப்பி கம்ப்ரெஷன் ASC என்னதுன்னு பாரு. கம்ப்ரெஷனுக்கு எவ்வளவு? 106. ரைட்? இங்கே வந்து கம்ப்ரெஷனில் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் என்னென்னா அடிஷ்னல் மொமெண்ட்டை கேரி ஓவர் பண்ணுறதுக்கு தான் நம்ம மேலே டாப்பில் கொடுக்குறோம். ரைட்? அப்போ வந்து டாப்பில் நீ நம்பர் ஆஃப் பார்ஸ் கம்மியாக தான் இருக்கும், சைஸும் நம்ம கம்மியாக பண்ணிக்கலாம். சின்ஸ் இங்கே வந்து உன்னோட ஏரியா ஆஃப் ஸ்டீலே எவ்வளோ தான் வருது பாரு, 106 தான் வருது. இங்கே நீ போய் வந்து 25 mm கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி டென்ஷனில் இருக்கிற அதே டயா தான் கொடுக்கணுன்ற கண்டிஷனும் கிடையாது. அதனால நான் பாட்டமுக்கு டாப்புக்கு போகிறப்ப என்ன அசியூம் பண்ணிக்கிறேன்? 12 mm. இந்த அசம்ஷன்லாம் ஒரு 2-3 ப்ராப்ளம் உனக்கு போட ப்ராக்டிஸ் ஆகிடும். உன்னோட ஏரியா ஆஃப் ஸ்டீல் கிடைக்குதுலப்பா, அதை வச்சுட்டு தான் நீ என்ன பண்ணணும், எவ்வளோ டயா கொடுக்கலாம் அப்படிங்கிறத உனக்கே ஒரு ஃபெமிலியர் ஆகிடுவேன். ரைட்? ஸோ அப்போ எனக்கு இங்கே ASC வந்து 106 வந்ததுனால நான் இங்கே வந்து 12 mm டயா அசியூம் பண்ணிக்கிட்டேன். அப்போ நம்பர் ஆஃப் பார்ஸ் ஃபார்முலா என்னது? கேபிட்டல் ASC எவ்வளவு? 106.82
டிவைடட் பை 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 4 இன்ட்டு 12 ஸ்கொயர் போட்டோன்னா 0.9 வருது. ஸோ 0.9 அப்ராக்சிமேட் பண்ணால் என்ன தான் வரும்? 1. எங்கேயாவது ஒரு பார் மேலே வைக்க முடியுமா? டைப் பண்ணுறதுக்காவது 2 பார் வைக்கணும் இல்லையா? ஸோ மினிமம் எவ்வளோ இருக்கணும்? 2 நம்பர்ஸ். அதனால் இங்கே என்ன வந்தாலும் நீ வந்து சப்போஸ் 1க்கு கம்மியாக வந்தது அப்படின்னா நீ என்ன பண்ணிக்கணும்? 2 நம்பர்ஸ் தான். ப்ராக்டிக்கலாக யோசிச்சுப்பார். மேலே ஒரு பார் மட்டும் வைக்க முடியாது. அதனால் ப்ரொவைட் 2 நம்பர்ஸ் ஆஃப் 10 mm டயா. ஸோ டபிள்யூ வர்றப்போ இந்த மாதிரி எழுதிடு. ப்ரொவைட் 9 நம்பர்ஸ் ஆஃப், இங்கே என்ன பார்த்த, 9 numbers of 20 mm dia in tension zone, 2 numbers of 12 mm dia in the compression zone, right? So thank you.